இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தி தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர அவர் நினைத்தார். அதற்காக மோசேயை அவர் பெயர் சொல்லி அழைத்து மோசேயை கொண்டு அவர் நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் மோசேயின் இடத்துல சொன்ன பொழுது மோசேயோ அதற்கு மறுப்பு தெரிவித்தார். நிச்சயமாக என்னால் முடியவே முடியாது, என்னால் பேச முடியாது, மந்த நாவு உள்ளவன் என்று சொல்லி வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரிடம் வாதாடினார். ரெண்டாவது, நான் எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்தி கொண்டு போவது என்று சொல்லி அவர் கர்த்தரிடம் முறையிட்டார். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நிச்சயமாக உன்னை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உனக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக அது செல்லும். நிச்சயமாக நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் உண்டாக்குவேன், ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு நான் கொடுப்பேன், அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன். ஆகவே மோசே, நீ தைரியமாய் இந்த காரியத்தை செய்யும்படி நீ வா, நிச்சயம் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக அது செல்லும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படலாம், என்ன செய்யலாம், நாம் எப்படி போகலாம் என்று சொல்லி நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை என்கிற ஓட்டத்திலே நாம் தயங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக அது நிச்சயமாக அது செல்லும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆச்சரியமான விதத்திலே அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்கள் முன்னே சென்று உங்கள் வாழ்க்கை பயணத்திலே அவர் கூட இருந்து நிச்சயமாக உங்களை பாதுகாத்து அவர் நடத்துவார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.